ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பெயிண்டிங் எப்படி பண்ணேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஹிமாலயன் ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற இடத்துல ஒரு ரிவரோ இல்லை ஒரு பாண்ட், ஒரு சின்ன குளமோ இருக்க மாதிரி பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க. சேம் டைம் வந்து பக்கத்தில் ஒயிட்டும் வச்சுக்கோங்க. மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண போகிறது பியூர் ப்ளூ மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு கீழே தான் நம்ம வந்து ஒயிட்டை வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் ஒயிட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒயிட்டோட கலர்ஸ், அந்த ஆக்சுவலாக அந்த ப்ளூவோட கலர் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளூவை எடுத்து கம்ப்ளீட்டாக மேலே ஸ்கைக்கு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் லேப்ஸ் பண்ணியிருப்பேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. ஏன்னா இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு மேபி 1 hour கூட இருக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ளூ வந்து நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து ஒயிட்டை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் இந்த இடம் தான். என்னென்னா நீங்கள் மேலே என்ன கலர் ப்ளூ, நடுவில் ஒயிட், கீழே ப்ளூ அதே மாதிரி கொடுக்கணும். ஏன்னா கீழே வந்து வாட்ரு வரப்போகுது. அந்த வாட்ரு வந்து சரியாக காற்றே இல்லாத இடத்துல பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து அலைகளே இருக்காது. ஸோ ரிஃப்ளெக்ஷன் வந்து என்ன ஆப்ஜெக்ட் வந்து இடையில இருந்தாலும் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டரில் இருக்கும். ஸோ அதுக்காக தான். அடுத்து வந்து பர்னட் சைனாக எடுத்துக்கோங்க, இல்லைனா பர்னட் அம்பர் கூட எடுத்துக்கோங்க. அடுத்து சாப் க்ரீன் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கலாம், ஓவல் ப்ரஷ் எடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கேன்வாஸ் ஷீட்டில் பண்ணலை. ஏன்னா கேன்வாஸ் ஷீட் தீர்ந்துருச்சு, ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரலை. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த நார்மலாக ட்ராயிங் நோட் இருக்குல்ல, இந்த 40 rupees 80 rupeesக்கு சேல் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த நோட்டில் தான் சரி சும்மா ட்ரை பண்ணலாம், இதில் வரைஞ்சால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் அக்ரிலிக் பெயிண்டிங்கை தயவு செஞ்சு இதில் ட்ரை பண்ணாதீங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. என்னென்னா அக்ரிலிக் பெயிண்டிங் வந்து ரொம்ப வந்து டெப்த்தாக இருக்கும். அது என்ன பண்ணோன்னா பெயிண்ட் நல்லா இழுக்கும். அந்த பேப்பர் ஜிஎஸ்எம் வந்து கம்மியாக இருக்கனால பேப்பர் வந்து அப்படியே பெண்ட் ஆகும் நல்லா. ஸோ இது சரி வராது. பட் இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணேன். பட் நல்லா தான் வந்துருந்துச்சு ரிசல்ட்டு. பட் லாஸ்ட்டாக என்ன ஆச்சு அப்படின்னா, லாஸ்ட்டுங்கிறதோட இடையில என்ன ஆச்சுன்னா, அந்த பேப்பர் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணுறது வந்துட்டு அக்ரிலிக்கோட கேன்வாஸ் ஷீட்லேயே ட்ரை பண்ணுங்கள். நார்மலான பேப்பரில் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வாட்டர் கலருக்குன்னே வந்து சில பெயிண்டிங் ஷீட்ஸ் இருக்கும். அந்த ஷீட்லாம் பார்த்திங்கன்னா 200 GSM 300 GSM அந்த மாதிரிலாம் இருக்கும். அது திக்னஸ் தான் அந்த GSM சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதிகமான GSM உள்ள பேப்பர் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு பிரச்சனை வராது. ஸோ லேண்ட்ஃபீல்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ பிளாக் கலரில் ஃபஸ்ட்டு எப்போவும் போல் நம்ம பெயிண்டிங் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், பிளாக் கலரில் ஒரு கோட்டிங் கொடுப்போம். ஸோ அதுக்கு மேலே தான் நம்ம க்ரீன் எதாக இருந்தாலும் அப்ளை பண்ணுவோம். பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு சின்ன ப்ரஷ், ஒரு நார்மல் ஓவல் ப்ரஷ் எடுத்து ஒரு பெரிய மரம் வரைஞ்சிக்கோங்க. நேராக இழுத்துக்குங்க, வானம் வரையும் இழுத்துக்குங்க. ஏன்னா மரம் வந்து ரொம்ப முன்னாடி இருக்கும்போது வானம் வரையும் நல்லா ஃபுல் நம்ம ஒரு மரத்துக்கிட்ட இருந்து பார்த்தோன்னா வானத்துக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பிளாக் கலரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மரத்தோட கிளைகள் எல்லாம் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் மேலே லேயர்ஸ் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம பிளாக் கலரில் போடுறோம். ஸோ பிளாக் கலரில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னும் 1-2 மரம் கூட வரைஞ்சிக்கலாம். இந்த மரம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி போட்டுக்கலாம். முக்கியமாக கலர்ஸ் வந்து கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிளாக் வந்துட்டு அங்கங்கே ஒரு மாதிரி திப்பியாக நிற்கும். இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அப்ளை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. வாட்டர் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க, நிறையா அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா நிறையா அப்ளை பண்ணிங்கன்னா கலரோட அந்த குவாலிட்டி போயிடும். ஸோ அதனால் ரொம்ப ராவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதாவது அக்ரிலிக் பெயிண்ட்டை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ரொம்ப மைல்டாக அந்த வாட்டரை அந்த ஒரு லைட்டாக வெட்டாக இருக்க மாதிரி, ஈரப்பதம் லைட்டாக இருக்க மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டின்னு சொல்லிட்டு அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமான பெயிண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ஹெவி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெவி டியூட்டி கிடையாது, ஹெவி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெயிண்ட்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கும். அது இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. அது கேன்வாஸ் ஷீட்டில் வந்துட்டு ரொம்ப வந்து ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் அதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் செம்ம காஸ்ட்லி. வெறும் வந்துட்டு 60 ml
100 ml உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000-2000க்கு மேலே போகும், அது பிராண்டை பொறுத்து. ஸோ ஒரு சில பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ் வரைக்கும் கூட இருக்குது அந்த ஹெவி பாடியில். ஸோ அதெல்லாம் தேவையில்லை, நம்ம இதிலே பண்ணுவோம். இதில் பண்ணலே, ஏன்னா நீங்கள் 20 ருபீஸ்க்கு வந்துட்டு 15 to 20 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து பாட்டில்ஸ்லாம் இருக்கும், அக்ரலிக் பாட்டில்ஸ். அதில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலே ஓகே தான். ஏன்னா நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் மெயினாக வந்து பெயிண்டிங்கே பண்ணுறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து பண்ணுறோன்னா மட்டும்தான் நம்ம அந்த ஹெவி பாடிலாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் என்னோடய பர்த்டேக்கு வந்துட்டு என்னோடய எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து எம்ப்ளாயீஸில் சில பேர் வந்துட்டு எனக்கு இந்த இது பண்ணியிருந்தாங்க, கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே அப்போ தான் ஃபஸ்ட்டாக வந்து நான் டியூப்பில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு எல்லாம் கிஃப்ட் பண்ணனால சரி ஓகே. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வாங்க மனசு வரல. ஏன்னா ஒரு டியூபே பார்த்திங்கன்னா அப்போ வாங்கும்போது 300 ரூபா, ஆனால் இப்போ 360 ரூபா லிக்விடெக்ஸ்லாம். ஸோ பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து ப்ளூ வித் ஒயிட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக எடுத்து இந்த இடத்துல ஒரு ஹில்ஸ் இருக்க மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து ஒரு லேயர் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தூரத்தில் ஒரு ஒரு பனிமலை, அது ஹிமாலயன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லையா ஏதோ ஒரு ஹில்ஸ் வந்துட்டு மேலே ஃபுல்லாக பனியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு முக்கியமான விஷயம் கீழேயும் அதே மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணணும். ஏன்னா மேலே எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி லைட்டாக ரிவர்ஸில் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து வாட்டரில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மட்டும் வரைஞ்சிக்கங்க. இதுவே கேன்வாஸ் ஷீட்டாக இருந்தால் நான் ப்ரஷ்ஷில் வரைய மாட்டேன். எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நைஃப் இருக்குல்ல, அதாவது பேலட் நைஃப், இதுக்கு அந்த பெயிண்டிங்க்குனே ஒரு நைஃப் இருக்குது. நைஃப்னால் நார்மலாக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கத்தி கிடையாது. இந்த நைஃப் அப்படின்னா, பெயிண்டிங்கில் நைஃப் அப்படின்னா ஒரு சின்ன கரண்டி மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த சிமெண்ட்லாம் கலந்து செவுத்தில் வச்சு பூசுவாங்கல்ல, அதே மாதிரி இருக்கும் குட்டியாக. அந்த கரண்டி மாதிரி அந்த நைஃப் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, பெயிண்ட்டை டேரெக்டாக எடுத்து வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக வச்சு அப்படியே ஒரு ஹில்ஸ் மாதிரியே ஒரு லேஅவுட்டில் அப்படியே இழுத்தோன்னா பயங்கரமாக இருக்கும் ரிசல்ட். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே நான் நிறைய பெயிண்டிங் பண்ணி அது வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அந்த டைமில் குவாலிட்டியான கேமரா இல்லாதனால அந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத வீடியோ போச்சு. பட் இருந்தாலும் அதெல்லாம் அப்லோட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ நான் பண்ணுற மாதிரியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக ப்ரௌன்னா நீங்கள் வந்து பெர்னட் சைனா, பெர்னட் அம்பர் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம், சரிங்களா? ப்ரௌன் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் சைடு வந்து ஃபுல்லாக பனியாக இருக்குது, ஒன் சைடு லைட்டாக வந்து பனியும் சேம் டைம் வந்து அந்த பாறைகளும் லைட்டாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட், சரிங்களா? ஏன்னா இப்படி நீங்கள் வரைஞ்சால் மட்டும்தான் அங்கே ஹில்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இப்படி நம்ம பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி சின்னதாக லைட்டாக நீங்கள் வந்து அந்த லேஅவுட்ஸில் பெயிண்டிங் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஒயிட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, இந்த இருக்குது பார்த்திங்கன்னா நைஃபு. நான் சொன்னேன்னா இதுதான் அந்த நைஃபு. பட் இருந்தாலும் நம்ம வந்து கேன்வாஸ் ஷீட்டில் தான் இது நல்லா வரும். ஏன்னா கேன்வாஸ் ஷீட்டில் பார்த்திங்கன்னா டெக்ஸ்சராக இருக்கும். அப்படியே அந்த நூல் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி அப்படியே ஒன்றோட ஒன்று கோர்த்து இருக்குமா, அதில் வந்து லைட்டாக அப்படி வச்சு நம்ம அழுத்தி நம்ம இப்படி இழுக்கும்போது அதில் மேடு பள்ளத்தில் பட்டு அப்படியே லைட்டாக கீழே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன், ஒரு ஹில்ஸில் எப்படி இருக்கும் மேடு பள்ளம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல ஷேடோஸோட, அதே மாதிரி வரும். பயங்கரமாக இருக்கும் ரிசல்ட்டு. பட் ஆனால் இதில் அப்படி வரலை. இதில் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக வலுவலுன்னு இழுத்துட்டு வருது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வருது. இல்லைனா ஒரே ஒரு தடவை வச்சு மேலேருந்து கீழே வந்து ஒரே ஸ்ட்ரோக் இழுத்தாலே பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கும் கேன்வாஸ் ஷீட்டில். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறது இந்த ஷீட்டில், இந்த பேப்பர்ஸில் ட்ரை பண்ணாமல் கேன்வாஸ் ஷீட்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆர்டர் போட்டு இன்னும் வரல. பட் அதனால தான் சும்மா வந்து இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். பட் நல்லா வந்ததுனால தான் உங்களுக்கு வந்து இந்த இது கொடுக்குறேன். இது நான் ஏன் வந்து நல்லா வந்திருக்கேன் அப்புறம் என்ன ப்ரோ அப்போ நீங்கள் கேட்கலாம். பட் இது வந்து லைஃப் இருக்காது. கேன்வாஸ் ஷீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இந்த பெயிண்டிங் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் இந்த பேப்பர்ஸில் பண்ணும்போது கம்ஃபர்ட். இங்கே பாருங்கள், ரைட் சைட்லலாம் பாருங்கள், இந்த பிடிச்சேன்ல இப்போது ரைட் சைட்லலாம் பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே பேப்பர் மடங்கி அப்படியே ஒரு மாதிரி பெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ அது நம்மளுக்கு நல்லா இருக்காது.
ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் பண்ணி பார்த்தேன். ஓரளவு நல்லா வந்திருந்தது. சரி ஓகே, இதையும் உங்களுக்கு அப்படியே ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ஒயிட் கொடுத்தேன்ல, ஸோ ஒயிட் கொடுக்கும்போது பாருங்கள், ப்ரௌனில் அந்த இடத்துல சின்ன சின்ன பாறைகள் உள்ளே இருக்க மாதிரியே தெரியும் பாருங்கள். நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கொடுக்கறது. ஓகே, நீங்கள் வேணால் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப மைனூட்டாக சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அது போர் அடிச்சிடும். சில பேர் பார்ப்பீங்க, பல பேர் வந்துட்டு ஓ இதுதான் இப்போ ஃபுல்லாக வருதா, அப்புறம் எதுக்கு அதை பார்த்துட்டு ஒரு 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 5 நிமிஷம் தள்ளி போய் ப்ளே பண்ணி பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது சில ஸ்டெப்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி மிஸ், ஏன்னா நான் பார்க்கும்போது அப்படி தான் பார்த்துருக்கேன். என்ன வருதுன்னு அப்போ நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ அந்த அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஓட்டி விட்ருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், ஓட்டி விடல ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். சின்ன பாறை வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு லேயர் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு சின்ன திட்டு மாதிரி, இல்லைனா ஒரு தீவோட ஒரு ஓரம் மாதிரி வச்சுக்கலாம். லேண்டு தான், லேண்ட்ஃபீல்டு தான். இந்த லேண்டுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தூரத்தில் ஹில்ஸ் இருக்குது. இந்த பக்கம் முன்னாடி பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்குது. இந்த முன்னாடி இருக்கிறது ஒரு சின்ன குளம் மாதிரியோ இல்லை ஒரு ஆறு மாதிரி, ஆறு கூட வேண்டாம், குளமே எடுத்துக்கலாம். ஏன்னா ஆறுனா ரன்னிங்கில் இருக்கும். ஸோ குளம்னா மட்டும்தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு சின்ன பாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த ட்ரீஸ் வரைகிறது நீங்கள் எப்பவும் போல் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ப்ரஷ்லேயே வரைங்க. பட்டையான ப்ரஷ்ஷில் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ நான் ரிவர்ஸில் போட்டுட்ருக்கேன். பட் ஆனால் நீங்கள் வந்து மரக்கட்டையோட இடத்துலேருந்து மேலே இழுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது பெயிண்டிங் பண்ணும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்ல, ஸோ அதனால் நடுவில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ப்ரஷ்ஷை வந்து அதாவது நம்ம ரைட் சைடில் நின்று லெஃப்டில் இருக்க மரத்தோட இலைகளை வந்து அந்த கிளைகளை வந்து இப்படி நம்ம ப்ரஷ்ஷில் இழுத்தோன்னா நல்லா வரும். பட் இங்கிட்டு போயிட்டு வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் ரிவர்ஸில் இழுத்தேன். இப்போ பாருங்கள், நம்ம ஷேடோவுக்கு வந்துட்டு அந்த ஹில்ஸோட ஷேடோ வந்துட்டு அதே மாதிரி ஒரு லே அவுட் போட்டுட்டு லைட்டாக இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, அந்த இடத்துல வந்து வாட்டர் இருக்குது, அந்த வாட்டரில் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஓகே, இப்போ அந்த ட்ரீஸை வந்துட்டு அதே மாதிரியே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் குண்டாயிடுச்சு அந்த இடம், பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஸோ அங்கே இருக்க மாதிரி லைட்டாக வந்துட்டு ரிவர்ஸில் அந்த அந்த மரத்தோட கிளைகள்லாம் இருக்க மாதிரி நம்ம போட்டுக்கணும். ரொம்ப ரொம்ப நீங்கள் எக்ஸாக்டாக போடணுன்னு அவசியம் இல்லை, பட் ஓரளவாவது சிமிலராக மேட்ச் ஆகிற மாதிரி போட்டால் தான் அது கொஞ்சம் ரியாலிட்டியாக இருக்கும். ஏன்னா ஷேடோ பார்த்திங்கன்னா என்ன இருக்கோ அதுதான் அப்படியே உங்களுக்கு ஷேடோவை கொடுக்கும். அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ், ஷேடோன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பார்த்திங்கன்னா சேம் என்ன இருக்கோ எக்ஸாக்டாக அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் வாட்டரில். அது நம்ம வந்து மாற்றி வரைஞ்சாது நல்லா இருக்காது. ஆனால் லைட்டாக நீங்கள் மாறி இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த இடத்த வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மாதிரி பிளெண்ட் பண்ணுவோம், மெர்ச் பண்ணுவோம் வாட்டரையும் அந்த இதையும். லெமன் எல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த முன்னாடி இருக்க ட்ரீக்கு வந்துட்டு க்ரீன், சாப் க்ரீன் வித் லெமன் எல்லோ ரெண்டையும் எடுத்துகிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி லீஃப் வந்து வரைஞ்சிக்கலாம். நீங்கள் இப்படி தான் வரையணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷோ இல்லை ரவுண்ட் ப்ரஷ்ஷோ நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தமாக நீங்கள் வந்து ப்ரஷ்ஷில் வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டாக எடுத்து நீங்கள் அப்படியே வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ரியலாக இருக்கணும், லீஃப் இண்டிவிஜுவலாக லீஃப் மாதிரியே இருக்கணும் தனித்தனியாக அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ப்ரஷ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம்.
அந்த லெமன் எல்லாம் எடுத்தோம்ல, ஸோ அதை வந்து லைட்டாக வந்து எல்லா லீஃப்க்கும் தேவையில்ல, ஒரு சில லீஃப்க்கு டாப்பில் இருக்க லீஃப் மட்டும் கொடுத்துக்குங்க. சின்ன கொழுந்து இலைகள் இருக்க மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த பெயிண்டிங் வந்து பேப்பரில் வரைஞ்சனால ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வரையலை. ஏன்னா நம்மளோட பெயிண்டிங் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நல்லா நல்லா இருக்க மாதிரி கொஞ்சம் ரியல், அதாவது ரொம்ப ப்ரொஃபஷ்னல் இல்லைனா கூட ஓரளவு ரியலாக இருக்க மாதிரி பண்ணுவோம். பட் இதில் வந்து என்ன முடிஞ்சோ அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே போட்டு நம்ம வாட்டரையும் அக்ரலிக்கையும் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம நிறையா பண்ணுறோன்னு வைங்களேன், பேப்பர் கண்டிப்பாக எங்கனே கிழிஞ்சாலும் கூட கிழிஞ்சிரும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போதும் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் பாருங்கள், ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் மட்டும்தான் வரைய போகிறேன். இந்த லீஃப்லாம் வரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்துக்கங்க. நான் எடுத்துக்கு 4 இன்ச்சு பிளாக் வித் சாப் க்ரீனை வந்து லைட்டாக அந்த இடத்துல மெர்ச் பண்ணுங்கள். சின்ன சின்ன ட்ரீஸாக இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஆக்சுவலாக பின்னாடி இருக்க ட்ரீஸை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் முன்னாடியே வரையணும். பட் நான் ரிவர்ஸில் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து பின்னாடி இருக்க ட்ரீஸ்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரைங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், நான் முன்னாடி வரைஞ்சிட்டேன், பின்னாடி இருக்க ட்ரீஸ் வந்து அந்த கேப்பில் ரொம்ப குட்டி கேப் இருக்குது, வரைய முடியாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் நார்மலாகவே நல்லா வரையணும் அப்படின்னா பின்னாடி இருக்கிறத வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க வரைங்க. எல்லா மரத்துக்கும் சேம் இதே மாதிரியாக ஒரு லீஃப் போட்டுக்குங்க. ஓகே, நான் லீஃப் சொன்னேன்ல முன்னாடி, அதாவது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லீஃபாக வரைகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வரையலன்னு, அது இந்த மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷாக இருந்துச்சு, பட்டையான ப்ரஷ்ஷாக இருந்துச்சு, அதாவது ரொம்ப பெருசு கிடையாது. ஒரு லீஃப்க்கு இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கிறதுலையே இன்னும் கொஞ்சம் பெருசு, ஒரு 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் சிமிலராக வரைஞ்சி முடிச்சுருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டாக நம்ம கீழேயும் அதே மாதிரியே பண்ணணும், அதுதான் ஒரு பிரச்சனையே. இந்த பரிதாபங்களில் கூட சொல்லுவான்ல, அதான் பிரச்சனையே அப்படிமால, அது மாதிரி கீழே இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மேலே இருக்கிறது மாதிரி அப்படியே வரணுங்கிறது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்துட்டு இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக இல்லாமல் லைட்டாக க்ரீன் மட்டும் வரைஞ்சிட்டு அதை ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு இப்படி தேய்ச்சிட்டு இப்படி ஒரு தேய்ப்பாங்க. அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸி, சரிங்களா? இது ஆனால் அது கேன்வாஷ்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இது பேப்பரில் அப்படிங்கிறனால அந்த மாதிரி பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அது எக்ஸாக்டாக வருமானும் தெரியல. ஸோ கொஞ்சம் பெரிய ப்ரஷ் எடுத்துக்கலாம். இப்போ நான் வரைஞ்சிட்ருக்க ப்ரஷ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, ஏன்னா லோக்கலில் தான் வாங்கினேன் இந்த ப்ரஷ்ஷை. ரொம்ப ரொம்ப நார்மலான ப்ரஷ் தான். இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் கூட வராதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நார்மலான ப்ரஷ்ஷு, அந்த தேங்காய் நார் மாதிரி இருக்கும், அதை வச்சு நார்மலாக அப்படி அடித்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, ப்ரஷ்ஷெல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லோக்கல்லையே உங்களால் வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. ஸோ வாட்ரு இருக்க மாதிரி லைட்டாக ஒயிட் கலரில் ஒரு சின்ன சின்ன ஒயிட் லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஒயிட் லைன்ஸ் வந்து கொடுத்தா தான் வாட்டர் இருக்க மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால ஆக்சுவலாக அவ்வளோதான், முடிய போகுது. ஸோ ஓரளவு நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோஸ்லாம் நான் போடும்போது உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுவாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஃப்யூச்சரில் நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஸோ ரெகுலராகவே வீக்லி 1 or 2 வந்து வீடியோஸ் போடலான்ட்ருக்கேன். லாங் வீடியோ ஒன்று, ஷார்ட் ஒன்று. இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பெயிண்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெயிண்டிங் வந்து ஒரு யோகா மாதிரி, ரிலாக்ஸேஷனுக்காக, ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். ஸோ எல்லாருமே பெயிண்டிங் ட்ரை பண்ணுங்கள்.
இது வந்து இவங்க தான் லேடிஸ் பண்ணணும், ஜென்ட்ஸ் பண்ணணும் அப்படிலாம் இது எதுவுமே கிடையாது. பெயிண்டிங் யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் கொடுக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ தான் பார்த்து ட்ரை பண்ணலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நான் தமிழில் வந்து போடணும், வீடியோஸ் போடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. முன்னாடியே ஒரு சேனல் ஆரம்பித்து போட்டேன், பட் அது ஹேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் கேப் விட்டுட்டு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ. Anxiety, filling up every space, no privacy. And silently, it could build and build until you finally see. Whoa, it's taking over, damn no closure, moving closer.